வாங்க. இவர் தான் என் அப்பா. வணக்கம் ஐயா. வணக்கங்க. வணக்கம். ஐயாவை தெரியாம இருக்குமா? இவன் என் தம்பி திவாகர். வணக்கங்க. வணக்கம். இது என் சம்சாரம் கனகவல்லி. ஆ. இது என் பையன் பேர் தமிழரசன். இவனுக்கு தான் உங்க பொண்ணை கேட்டு வந்திருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்கான். லண்டன்ல எம்டெக் முடிச்சிட்டு பெரிய எம்என்சி கம்பெனியில ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கான். அக்கௌண்ட்ஸ் மாப்பிள்ள நல்லா தான் இருக்காரு. பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காரு. சித்ராவை கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பாரு. அதான் அண்ணன் சித்ராவை கொடுக்க முடிவு பண்ணிருக்காமா. உங்க சம்சாரம் நான் தான் அவரோட சம்சாரம். என் பேரு சுகுணா. வணக்கங்க. நாதக ஜெயந்தி இவரோட சம்சாரம். ஏய், இல்லைங்க, அவங்க தான் கேட்டாங்க, அதான் சொன்னேன். தம்பி யாருங்க? கடைக்குட்டிங்களா? அவன்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீட்ல வேலை செய்யறவன். இல்ல தம்பி நல்ல தோரணையா உங்க 2 பேரும் மாதிரியே இருந்தார்ல, அதனால தான் கேட்டேன். வேலை பார்த்தாலும் அதுவும் நம்ம வீட்டு புள்ள மாதிரி தான். என்ன நின்னுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கீங்க? உட்காருங்க. வாங்க. ஆமா. உட்காருங்க. இங்க இருங்க. தரகரு நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு. அவரு உங்க குடும்பத்தை பத்தி சொன்னதுனால தான் சம்மதத்துக்கு சரின்னு சொல்லி பொண்ணு பார்க்க வர சொன்னேன். நீங்க என்ன பேசணுமோ தயக்கமெல்லாம் பேசலாம். நாங்க பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்க அருமை பெருமையெல்லாம் தரகர் சொன்னாருங்க. உங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்கிறதே எங்களுக்கு பெரிய விஷயங்க. நீங்க இதை பொண்ணு பார்க்குற சடங்காவே நினைக்க வேணாம். நீங்க சரின்னு சொன்னா இப்பவே தட்டை மாத்திக்கலாமே. சுகுணா, மாமா. சித்ராவை கூட்டு வா. சரிங்க மாமா. வந்தவங்களுக்கு சிரிச்ச முகமா வணக்கம் சொல்லு. ஜெயந்தி போய் காஃபி எடுத்துட்டு வா. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போ. நல்லா இருக்கும். அக்கா, சித்ரா எல்லாருக்கும் காஃபி கொடு. ஏய் பொண்ணை நல்லா பாத்துக்கோடா. பாத்துக்கோ.